பணத்தையோ பொருளையோ டிமாண்ட் பண்ணால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செஞ்சிடறேன்னு சொல்லி செய்கிற ஒரு செட் ஆஃப் குடும்பம். இன்னொருத்தர் எதுவுமே எனக்கு வேணாங்க, பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கேட்கலான்னு நினைக்கிற ஒரு குடும்பம். இன்னும் சில பேர் எதுவுமே இல்லாத ரொம்ப சாஃப்டாக அவங்க கேட்குறத விட அதிகமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லி சொல்லி காட்டுறவங்க ஒரு குடும்பம். சரி, ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த டவுரி அப்படின்றது பணக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏழைங்களுக்கு பிரச்சனை. ஏழைங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை இல்லை, வாழ்க்கை பூரா அவங்களுக்கு பிரச்சனை. கல்யாணம் பண்ணுறது ஆசாசியாக எதுக்குங்க? வாழ்கிறதுக்கு, ஒன்றா இருக்கிறதுக்கு, குடும்பம் நடத்துறதுக்கு, குழந்தை குட்டியாக பெற்று போடுறது, அப்புறம் சேர்ந்து அந்த குழந்தைக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் வாழ்றது, இதான வாழ்க்கை. ஆனால் நிறைய நேரங்களில் பசங்களோட வாழ்க்கை நரகமாயிடுது, சம்டைம்ஸ் பொண்ணுங்களோட வாழ்க்கை நரகமாயிடுது இந்த குடும்பத்தில். இப்போ என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னா, குடும்பத்துக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் எப்போ இந்த மூணாவது மனுஷங்க உள்ள வர ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு அழிவு ஆரம்பிச்சிருச்சுங்க. பாதி குடும்பத்துக்கு மேல பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ எதை நம்ம பெரிய நரகம்ன்றோம், டவுரிய நரகம்ன்றோம். இந்த டவுரிய கேட்கறது யாரு? அதிக நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த பையனோட அம்மா. ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தான் எதிரி. சரி, அப்படி டவுரி இல்லாத குடும்பம் நார்மலா போயிட்டு இருக்கு. ஒரு ஆண் உண்மையாவே லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நல்லா வாழணும்னு நினைக்கிறான். அந்த குடும்பத்தை பிரிச்ச எத்தனை பெண்கள்? யாரு? பொண்ணோட அம்மாங்க. தான் பொசசிவ்னஸ் ஆலையும் தான் பொண்ணு வேற யாருக்கிட்டையும் அன்பு காட்டக்கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்து என் கூட வளர்ந்த என் பொண்ணு அந்த மாப்பிள்ளை மேல உயிரா இருக்காளுன்றது ஏத்துக்க முடியாது எத்தனையோ அம்மாங்க என்ன பண்றாங்க? குடும்பத்தை எப்படி பிரிக்கலாம்னு பாக்குறாங்க. என் கேக்குறேன், குழந்தை கொஞ்சம் வேணும், குழந்தைய தூக்கி உங்க வீட்டுக்கு வரணும், ஆனா அந்த குழந்தைய குத்த அப்பா வேணாம், அப்பாவை பெத்த அவங்க அப்பா அம்மா வேணாம். நிறைய வீட்டுல இது பிரச்சனை.